ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கதை பாட்டியோட கதை. என்னென்னா, பாட்டிகள் சொல்லும் கதைகள் எல்லாமே சிந்திக்கும்படியும் இருக்கும், சிரிக்கும்படியும் இருக்கும். இந்த கதையும் அப்படிதாங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு பிரம்மாண்டமான ஒரு ராஜ்யம். அதில் ஒரு அரசர் ஆட்சி புரிஞ்சிட்டு வர்றார். அவருக்கு ஒரே ஒரு மகன் மட்டும்தான். அதுவும் சிறு வயதிலிருந்தே தன் மகனை அறிவோடும் திறமையோடும் வலிமையோடும் வளர்க்கணும். அவனை மிகப்பெரிய அரசனாக இருக்கணும். அவனுக்கு வர மனைவி ரொம்ப அறிவாளியாக இருக்கணும். ஏழை குடும்பத்து பெண்ணாக இருந்தால் கூட பரவாயில்ல, என்னாகணும், அவன் ரொம்ப அறிவாளியாக இருக்கணும். அப்படின்றது தான் இப்போ இருக்கிற அரசரோட ஆசை. இந்த மாதிரி எல்லா விதமான போர் பயிற்சிகளையும் கொடுத்து தன்னோட மகனை ரொம்ப பலமாக திறமைசாலியாக வளர்க்குறாரு. அவனும் திருமண வயதை எட்டுறா. அந்த இளவரசருக்கு பெண் பார்க்கறதுக்காக அரசர் எல்லாருக்குமே அழைப்பு விடுக்கிறாரு. எனக்கு வரும் மருமக எப்படி தெரியுமா இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப அறிவாளியாக இருக்கணும், ரொம்ப திறமைசாலியாக இருக்கணும். யார் எப்படி என்பதை பார்த்த நிமிடமே கண்ணில் கணக்கிடும் அளவுக்கு திறமைசாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் ஒரு போட்டி வச்சுருக்காரு. என்ன அப்படின்னா, அந்த போட்டியில் கலந்து கொள்கிறவங்க எப்படின்னா, இங்கே அரண்மனைக்கு வர வேண்டாம், நானே அந்த பெண்ணோட வீட்டுக்கு வந்து எனக்கு ஏற்ற மருமகளை நானே தேர்வு செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு வீட்டுக்கும் போகிறாரு. போகும்போது எல்லார் வீட்லேயும் அவரோட தந்தைகள் என்ன சொல்கிறாங்க, என்னோட மகள் ரொம்பவுமே திறமைசாலி, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். நானும் சோதித்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வீட்டுக்கு போகிறாராம். போய் அந்த பெண்ணும் வராலாம். வந்த உடனே ஒரு தங்க நாணயத்தை அந்த பெண் கையில் கொடுக்குறாராம். கொடுத்து, இந்த தங்க நாணயத்தை கொண்டு போய் நீங்கள் ஒரு எப்படின்னா, உண்ணும் பொருள் ஒன்று, குடிக்கும் பொருள் ஒன்று, விளையாடும் பொருள் ஒன்று, இந்த 3 பொருளும் வாங்கிக்கிட்டு மீதி சில்லறையும் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசர் சொன்னாராம். இதை கேட்ட உடனே அங்கிருந்த பெண்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி 3 பொருட்கள் எல்லாம் இந்த ஒரு நாணயத்தை வச்சு வாங்க முடியாது, வேணும்னா வயிறார வயிறு நிரம்ப சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெண்களும் என்ன பண்ணுறாங்க, அந்த கொடுத்த நாணயத்தை திரும்பவும் திருப்பி கொடுத்துட்றாங்களாம். எத்தனையோ பெண்கள் வீட்டுக்கு போய் இதே மாதிரி சொன்னாராம் அரசர். ஆனால் எந்த பெண்ணுமே ஒத்துக்கிறதே இல்லை. கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன நடக்குது, ஊரில் இருந்த எல்லாருமே அரசர் தன்னோட மகனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிற முடிவு இல்லை, அதனால தான் ஏதோ ஒரு சாக்கு போக்க சொல்லி காலம் கடத்திக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி ஊர் முழுக்க பரவலான பேச்சு ஆரம்பிக்குது. அப்போது அமைச்சர் மூலமாக பக்கத்து ஊரில் ஒரு அறிவாளியான ஒரு பெண் இருக்கா, அவள் உங்களுக்கு சரியானவளாக இருப்பா அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொன்னாராம். உடனே தாமதம் இல்லாமல் அந்த பெண்ணோட வீட்டுக்கு போனாராம். போய் அதே மாதிரி அந்த நாணயத்தை கொடுத்து, உண்ணும் பொருள் ஒன்று, குடிக்கும் பொருள் ஒன்று, விளையாடும் பொருள் ஒன்று, இந்த 3 பொருளையும் வாங்கிக்கிட்டு மீதம் சில்லறையும் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கொடுத்தாராம். அப்போ அந்த பெண் சிரிச்சுக்கிட்டே, இவ்வளோதானா, நான் கூட இன்னும் பெருசாக எதிர்பார்த்தேன் அப்படின்னாராம். ஏன் அப்படி கேட்குற அப்படின்னு கேட்டதுக்கு, நான் இந்த 3 பொருளோட இன்னொரு பொருள், அதாவது மாட்டுக்கு சாப்பாடும் வாங்கிட்டு வர சொல்லுவீங்களோ அப்படின்னு நினச்சேன் அப்படின்னாராம். உடனே எப்படி உன்னால் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். இருங்க, என் வீட்லேயே காத்துருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பெண் என்ன பண்ணுறா, கடை வீதிக்கு ஓடுறா. போய் ஒரு பெரிய தர்பூசணி பழத்தை வாங்கிக்கிட்டு, அந்த தர்பூசணி பழம் வெறும் 1/2 பைசா தான், மீதி 1/2 பைசாவை தன் கையில் வாங்கிக்கிட்டு குடுன்னு தன்னோட வீட்டுக்கு ஓடி வரான். அரசர்கிட்ட காட்டி, நீங்கள் சொன்ன 3 பொருள், அதாவது நீங்கள் சொன்ன 3 பொருளும் நான் கூடுதலாக சொன்ன ஒரு பொருளும் இதில் இருக்குது அப்படின்னு சொன்னாராம். என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கேட்டதுக்கு, இந்த பழத்தை நீங்கள் நேரடியாக உணவாகவும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைனா இதை பழம் கூழாகவும், அதாவது குடிக்கும் பொருளாகவும் மாற்றியும் சாப்பிடலாம். 3வது, அதில் வரும் குட்டைகளை, அது இருக்கிற கொட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொட்டைகளை 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டும் விளையாடலாம்.
அந்த சாப்பிட்ட மீதி இருந்த அந்த ஓடுகளை என்ன பண்ணலாம், மாட்டுக்கு தீவனமாகவும் கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த ஒரு நாணயத்தில் அரை நாணயம் மட்டுமே இந்த தர்பூசணி பழம், மீத அரை நாணயம் இதாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட அந்த பெண் கொடுக்குறாளாம். இதை பார்த்த உடனே அரசருக்கு, என்னோட அரசவைக்கு, அதாவது என்னோட அரண்மனைக்கு சிறந்த மருமகள் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இந்த பெண்ணை என்ன பண்ணுறாரு, தன்னோட மகனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக தன் வாழ்க்கையை தொடங்குறாங்க. இந்த கதை கண்டிப்பாகவே சிந்திக்கபடியும் இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டான கதையும் இருக்கும். சாமர்த்தியம் இருந்தால் எப்படிப்பட்ட விஷயத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்றது தான் இந்த கதையோட விளக்கம். 2வது இன்னொரு குட்டி கதை பார்க்கலாங்களா? அதே மாதிரி ஒரு நாட்டில் ஒரு அரசர் ஆட்சி புரிஞ்சுட்டு வர்றார். அவர் ரொம்ப கொடுங்கோலான ஆட்சி, அங்கிருந்த எல்லா மக்கள்கிட்டையும் எப்படி சொல்லுவார், ரொம்ப அரக்கத்தனமான ஆட்சியை செஞ்சுட்டு வர்றாரு. அவங்க நாட்டுக்கு யார் வணிகம் செய்ய வந்தாலும் அவங்க கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் என்ன பண்ணுவாராம், அவரே பறிச்சுக்கிட்டு அவரை சிறையிலும் அடிச்சிருவாங்களாம். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் அந்த நாட்டுக்கு வியாபாரம் செய்யறதுக்காக ஒரு வணிகர் வராரு. நிறைய பொருட்களை கொண்டு வராரு. அந்த நாட்டுக்கு போனால் அந்த நாட்டு அரசர் என்ன பண்ணுவார், நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் அபகரிச்சுட்டு நம்மளை சிறையில் அடைப்பார் அப்படின்றது தெரியாமல் அந்த நாட்டுக்கு போயிடுறாரு. போய் அங்கே இறங்கின உடனே ரொம்ப விலையுயர்ந்த பொருட்களும் கொண்டுக்கிட்டு அரண்மனைக்கு போகிறாரு. போய் அங்கே அரண்மனையில் அரசரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு காத்திருக்காரு. அரசரும் வராரு. அவர் கையில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, நான் இங்கே தொழில் செய்கிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் அவர்கிட்ட கொடுத்தாராம். உடனே அரசர் என்ன பண்ணுறாரு, எனக்கு இந்த பொருட்கள் எல்லாம் வேண்டாம், நான் ஒரு போட்டி வைக்கிறேன், அந்த போட்டியில் நீ வெற்றி பெற்றுட்டுனா இந்த நாடு உனக்கு, அப்படி இல்லைனா நீ கொண்டு வந்த பொருட்களை எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு நீ சிறை தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்லிடுறாராம். வேறு வழி, தன்னோட விதியை நொந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு அந்த வியாபாரி, சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு. என்ன விளையாட்டு போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பூனையை வளர்க்குறேன், அந்த பூனையோட வாலில் ஒரு தட்டை வச்சு 3 மெழுகுவர்த்திகள் ஏற்றி வைப்பேன், அந்த 3 மெழுகுவர்த்திகளில் 1 விழுந்தால் கூட இந்த நாடு உனது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர்றாரு. நம்ம இந்த அதாவது அந்த மெழுகுவர்த்தி எரியும் வரை நம்ம என்ன பண்ணுவோம், தொடர்ந்து சதுரங்க விளையாட்டு விளையாடிக்கிட்டே இருப்போம். அது 2 நாட்கள் ஆகலாம், 3 நாட்களும் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்லிடுறாரு. வேற வழி இல்லாமல் வணிகரும் என்ன பண்ணுவார், ஒத்துக்கிறாரு. சதுரங்க விளையாட்டும் 2 நாட்கள் கடந்து 3 நாட்கள் போகுது. அந்த பூனை ஒரு அசைவு கூட இல்லாமல் 3 நாட்களும் சிலை மாதிரி உட்காந்துட்டு இருந்ததாம். மெழுகுவர்த்தியும் எந்த அதிர்வும் இல்லாமல் ரொம்ப அழகாக எரிஞ்சிக்கிட்டு இருந்ததாம். என்னாகுது, 3 நாள் முடிவில் மெழுகுவர்த்தி தீர்ந்தும் போயிடுது. அரசர் தன்கிட்ட தோற்று போன அந்த வணிகர்கிட்ட இருந்த பொருட்களை எல்லாம் அபகரிச்சுக்கிட்டு அந்த வணிகரை சிறையிலும் அடித்தாச்சு. இந்த விஷயத்தை அந்த நாட்டில் இருந்த ஒரு மனிதர், அதாவது அந்த நாட்டு மக்கள் மூலமாக அறிஞ்ச அவளோட மனைவி, அதாவது வணிகரோட மனைவி என்ன பண்ணுறா, தன் கணவரை காப்பாற்றுவதற்காக அந்த நாட்டுக்கு வரா. அங்கே நாட்டுக்கு போய் அதே போல் அரசர்கிட்ட சொல்கிறா. அந்த அரசரும் என்ன பண்ணுறாரு, ஒரு போட்டியும் வைக்கிறாரு. அந்த சதுரங்க போட்டியை அதே மாதிரி அவருக்கும் அதே நிபந்தனைகள் சொல்கிறாரு. அவளும் ஒத்துக்கிறா. போட்டி ஆரம்பித்து கொஞ்ச நேரத்திலே என்ன ஆகுது அப்படின்னா, தான் கூட வந்த, அதாவது அந்த நாட்டை சேர்ந்த ஒரு ஒற்றன் என்ன பண்ணுவார், கண்ணசைவில் தன் பையில் வைத்திருந்த எலிகளை எடுத்து வெளியில் விடுறாரு. அந்த எலிகளை பார்த்த பூனை என்ன பண்ணும், போய் பிடிக்க ஓடும் இல்லையா. அதனால என்ன ஆகுது, அந்த பூனை தன்னோட வாளை இழுத்துக்கிட்டு மெழுகுவர்த்தியை கீழே தள்ளிட்டு என்ன ஆகுது, அந்த எலியை பிடிக்க அந்த பூனை ஓடியே போச்சு. கடைசியில் என்ன ஆகுது, அரசர் தோற்று போயிடுறாரு. அந்த பெண்மணி வெற்றி பெற்றுடுறா. உடனே அரசரை சிறையில் அடைச்சிட்டு அந்த வணிகம் செய்ய வந்த அந்த நாட்டிற்கு வந்த எத்தனை வணிகர்களும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்களோ அவங்களை எல்லாத்தையும் விடுதலையும் செஞ்சு அந்த நாட்டின் ஆட்சியை அந்த நாட்டு மக்கள்கிட்டயே கொடுத்துட்டு அந்த வணிகரும் வணிகரோட மனைவியும் ரொம்ப சந்தோஷமாக அந்த நாட்டிலிருந்து தன்னோட வீட்டிற்கு திரும்பி வராங்க. இந்த கதை உங்களுக்கு மிகவுமே பிடிச்சிருக்கும். ஒரு அரசர் எவ்வளோ பெரிய கொடுங்கோல் ஆட்சி செஞ்சாலும், அதாவது ஒரு நபர் என்னதான் சூழ்ச்சியோடு ஒன்று கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படின்னா அநியாயத்திற்கு எதிராக சில விஷயங்கள் செய்தாலும் அவங்களை வெற்றி பெறுவதற்கு யாராவது ஒரு நபர் இருப்பாங்க அப்படின்றத மறக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த கதை. இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 கதையில் உங்களுக்கு எந்த கதை பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.